வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 19ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஏப்ரல் 18ஆம் தேதிக்கான ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏடிஎம் லான்ச்? இந்தியாவின் முதல் ரயில் ஏடிஎம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் மகாராஷ்டிரால. அடுத்த கேள்வி, வாட் இஸ் ஐஐஎஸ்ஆர் சூர்யா ரீசென்ட்லி இன் நியூஸ்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஐஐஎஸ்ஆர் சூர்யா என்றால் என்ன அப்படின்னா மஞ்சள், டர்மரிக் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த டிஃபென்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் ஹெல்ட்? பாதுகாப்பு இலக்கிய விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லி. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் லான்ச் த இ செஹாத் ஆப்? எந்த மாநிலம் இ செஹாத் செயலியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்த கேள்வி, டஸ்ட் லீக் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட்? டஸ்ட் லீக் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி, இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும். டஸ்ட் லீக் அப்படின்னா உஸ்பெக் மொழியில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அர்த்தம், நட்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி அசியூம் த சேர் ஆஃப் இன்டர்போல் கவர்னன்ஸ் கமிட்டி? இன்டர்போல் நிர்வாக குழுவின் தலைவராக எந்த நாடு பொறுப்பேற்றுள்ளது அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், யுஏஇ. அடுத்த கேள்வி, வேர் வில் த 5th ஏசியன் யூத் பாரா கேம்ஸ் பி? 5வது ஆசிய இளைஞர் பாரா விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெறும் அப்படின்னா நமக்கு துபாயில. அடுத்த கேள்வி, உலக பாரம்பரிய தினம் வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே நேத்து ஏப்ரல் 18ஆம் தேதி. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் மக்களே. முதல்ல நேஷனல் நியூஸ், தேசிய செய்திகள்ல இருந்து போயிடலாம். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நேரா இன்னைக்கு உங்களை சனிக்கிழமை இன்னைக்கு காலையில உங்க எல்லாரும் எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நேரா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். எந்த ஏர்போர்ட் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, அதாவது இந்தியாவிலே பிஸியான ஏர்போர்ட், உலகத்திலேயே 9வது பிஸியான ஏர்போர்ட், பரபரப்பா உள்ள ஏர்போர்ட்டுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். எந்த ஏர்போர்ட் அப்படின்னா டெல்லி ஏர்போர்ட். டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் உலகத்திலேயே 9வது பிஸியஸ்ட் ஏர்போர்ட். உலகின் 9வது பரபரப்பான விமான நிலையம் எது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி. அந்த ஏர்போர்ட்டுடைய பெயர் என்னது? இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓகே, இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் யார் வெளியிடுறாங்க அப்படின்னா ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேவா? அதாவது சர்வதேச விமான நிலைய கவுன்சில், சர்வதேச விமான நிலைய கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு, ஏசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வெளியிடுறாங்க. அப்போ உலகத்திலே 9வது டெல்லி. அப்போ முதல்ல எது சார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம், உங்க மனசுக்குள்ள வரும். ஸோ முதல்ல பிஸியான ஏர்போர்ட் எது அப்படின்னா ஹார்ட்ஸ்ஃபீல்டு ஜாக்சன். அந்த ஏர்போர்ட்டுடைய பேர் ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் அட்லாண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அட்லாண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமெரிக்கால இருக்கக்கூடியது. இந்த இந்த ஏர்போர்ட் சராசரி 2024க்குள்ள டேட்டா சராசரியா எவ்வளவு பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துல போறாங்க அப்படின்னா அந்த அந்த நம்பர்ஸ பாத்தீங்க அப்படின்னா 108 மில்லியன். 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்ப 108 மில்லியன்னா எவ்வளவு நீங்களே கணக்கு போட்டுங்க. அதே இது இந்திரா காந்தி ஏர்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 77.8 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்துட்டு போகக்கூடிய இடமாட்டு இருக்கு. அதனாலதான் 9வது இடத்துல இருக்கு. நம்ம சமீபத்துல கூட இந்த ஸ்கை ட்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல கூட நம்ம ஒரு செய்தி பார்த்தோம். உலகத்திலே பெஸ்ட் ஏர்போர்ட் என்ன அப்படின்னு, சிறந்த விமான நிலையம் எது? சிறந்த விமான நிலையம் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது சாங்கி அப்படிங்கிற விமான நிலையம் தான் உலகத்திலேயே சிறந்த விமான நிலையம், சிங்கப்பூர்ல இருக்கிறது. இது ஏர்போர்ட் ஏசிஐ வெளியிட்டது. ஓகேவா? கரெக்டா நேம் கொடுத்து கேட்பாங்க, என்னன்னு கேட்டு கரெக்டா ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய 47வது அதிபராட்டு பதவி ஏற்கும்போது ட்ரம்ப் வந்தா இந்தியாவுக்கு நல்லது, ஆனா இந்தியர்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொன்னேன். ஆனா ட்ரம்ப் இப்போ இந்தியாவுக்குமே, அதாவது இந்தியர்களுக்குன்னா அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நல்லது இல்ல, ஆனா நம்ம இந்தியா நாட்டுக்கு பொறுத்தவரை கொஞ்சம் நல்லதுதான். அதாவது கம்பேரிட்டிவ்லி அந்த கவர்மெண்ட் இருக்க விட, பைடன் கவர்மெண்ட் இருக்க விட ட்ரம்ப் கவர்மெண்ட் இருந்தா இந்தியாவுக்கு நல்லது. ஓகேவா? ஆனா இப்போ அவர் என்னன்னு தெரியல, ஒரே எல்லா நாடுகள் மேலேயும் பாகுபட்சம் இல்லாம டாக்ஸ் போட்டுட்டு இருக்காரு. சோ என்னதான் டாக்ஸ் போட்டாலும்
நமக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த உறவு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்காக தான். விச் கண்ட்ரி இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்? இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடாட்டு, மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடா முதல் இடத்துல இன்னும் இருக்கிறது யாரு அப்படின்னா அமெரிக்கா தான். 4 வருஷமா கண்டினியூஸா இந்தியாவுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் யாரு அப்படின்னா நமக்கு அமெரிக்கா தான். சோ நமக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த 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 ட்ரேடிங்குள்ள மதிப்பு, அதாவது அந்த பைலாட்டரல் ட்ரேடிங்குள்ள மதிப்பு எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட யூஎஸ் டாலர்ல 101.84 பில்லியன். ஓகேவா, 131.84 யூஎஸ் டாலர் பில்லியன் இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் உள்ளது. ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா சைனா. சோ இந்தியாவுக்கும் அதாவது வர்த்தக இதுல வந்து ரெண்டாவது இடத்துல சைனா இருக்காங்க. மூணாவது இடத்துல வந்து நமக்கு யுஏஇ இருக்காங்க. ஓகேவா, நமக்கு வந்து அதாவது அமெரிக்கா வந்து அதாவது மத்த நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த இம்போர்ட்ஸ்க்கு, அதாவது இந்தியன் இம்போர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா 26%. ஓகேவா, அதாவது அவங்க டாக்ஸ் போடுறது கரெக்டா தப்பான்னு கேட்டா நீங்க அமெரிக்கா சைடுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது கரெக்டா தான் இருக்கு. பாருங்களேன், இப்ப அமெரிக்கால இருந்து ஒரு பொருள் இங்க வருது அப்படின்னா அந்த அமெரிக்க பொருள்கள் மேல இங்க அவ்வளவு டாக்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரிதான் பண்றாங்க. ஆனா இதை வந்து அமெரிக்கா பண்ணாம இருந்தாங்க. இப்ப அமெரிக்காவும் வந்து அவங்க அதாவது வெளிநாடுகள்ல இருந்து அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய அந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கும் அதிகமான டாக்ஸ் விதிக்கிறாங்க. சோ இந்தியா ஒவ்வொரு நாடு மேலயும் ஒவ்வொரு விதமான டாக்ஸ். இந்தியா மேல 26% டாக்ஸ் வச்சிருக்காங்க இந்தியன் இம்போர்ட்ஸ்க்கு. அதாவது இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு வந்து 26% டாக்ஸ். இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கு டாக்ஸ் விதிச்சிருக்காரு. சோ இந்த டாக்ஸ் விதிச்சது எந்த நாள் அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி தான் இந்த முடிவெடுத்து இத டாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. அந்த ஏப்ரல் 2ஆம் தேதி என்னன்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா லிபரேஷன் டேன்னு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுடைய லிபரேஷன் டே அப்படின்னு வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி. ஓகேவா, சோ இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நமக்கு எக்ஸாம்ல நமக்கு கேட்கலாம். ஓகேவா, சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு யாருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சௌரவ் கங்குலிக்கு தான். ஓகே, சௌரவ் கங்குலி அதாவது டாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரிக்கெட்லயே வந்து அதாவது இந்த ஐயர்லயே ரவுடி ஐயர் மாதிரி. அதாவது கிரிக்கெட்ல வந்து முன்னாடி பழைய அந்த அந்த ஒரு முன்னாடி இருந்து கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு மேட்ச்ல ஜெயிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா சட்டையெல்லாம் கழட்டிட்டு வந்து சுத்துவாரு, பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். சோ கங்குலிய வந்து என்னவா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா ஐசிசி உடைய மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டியுடைய சேர்மேன் ஆட்டு. ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காருன்னா கங்குலி. ஐசிசிங்கிறது இந்தியாவுக்குள்ளது கிடையாது, இன்டர்நேஷனல் உள்ளது. ஓகேவா, சோ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடைய யோசிச்சு பாருங்களேன், பெரிய பதவி. ஓகேவா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டியுடைய தலைவராட்டு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது 1909 ஆரம்பிக்கப்பட்டது மக்களே. இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா துபாயில இருக்கு. இது எப்படி வந்து கங்குலிய போட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு தெரியும் அங்க சேர்மேன் யாரு. சோ நமக்கு அந்த ஐசிசி, இது வந்து ஐசிசி உடைய சேர்மேன் வந்து யாரு, ஜெய்ஷா. ஓகேவா, ஜெய்ஷா நம்ம நம்ம அமித்ஷா இருக்காருல்ல, அமித்ஷாவுடைய பையன். சோ இப்போ இவரு சேர்மேனு, அதனால அங்க இருக்க ஒரு கமிட்டிக்கு வந்து சேர்மேனா சௌரவ் கங்குலி வந்து பதவி வகிக்கிறது வந்து பெரிய ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகேவா, அதே மாதிரி வந்து அஜித் அகாக்கர் தெரியும்ல, பவுலர். இப்போ வந்து நம்ம இந்தியாவுடைய பிசிசிஐ இருக்குல்ல, அதாவது போர்ட் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் கண்ட்ரோல் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த பிசிசிஐனுடைய செலெக்ஷன் கமிட்டி சேர்மன், அதாவது டீம்ல யாரெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவாங்க, 15 பேரை செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த செலெக்ஷன் கமிட்டியுடைய சேர்மன் வந்து அஜித் அகாக்கர். அப்புறம் இந்த தாரிப்பள்ளி ராமையான்னு ஒருத்தர் இருக்கார்ல மக்களே, இவர் வந்து யார் அப்படின்னா இவரை தெலுங்கானாவுடைய ட்ரீ மேன் சொல்றாங்க. தெலுங்கானாவுடைய ட்ரீ மேன், அதாவது நிறைய மரங்கள் நட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1 கோடி மரங்களுக்கு மேல. இவருக்கு வந்து இதுக்காக பத்மஸ்ரீ பட்டம் கூட 2017ல கொடுத்தாங்க. சமீபத்துல இவர் செய்திகள்ல காணப்பட்டார், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தாரிப்பள்ளி ராமையா அப்படிங்கிறது வந்து ட்ரீ மேன், அதாவது மரங்கள் நடக்கூடியவர். நிறைய அவர் வந்து ட்ரீ மேன் சொல்லுவாங்க தெலுங்கானால. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஊர்ல இதே மாதிரி ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ்ல படிச்ச ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் சைட்ல இருந்தவங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பஸ் கண்டக்டர் ஒருத்தர், கண்டக்டர் தான், பஸ் கண்டக்டர் யோகநாதன் ஒருத்தர். அவரும் இந்த மாதிரிப்பட்ட செயல்கள் எல்லாத்துலயுமே ஈடுபட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஓகேவா, இந்த மாதிரி ஏதாவது மரம் நடுங்க. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் மக்களே, ஐபிஎல்ல வந்து இது எங்கேயா கேள்வில கூட கேட்கலாம். ஐபிஎல்ல வந்து
ஒரு டாட் பால், அதாவது ஒரு டாட் பாலுக்கு 18 மரங்கள், 18 ட்ரீஸ் வந்து நடப்போறாங்க. ஓகேவா? எத்தனை மரங்கள்னு கேட்கலாம். ஒரு டாட் பாலுக்கு 18 மரங்கள், 18 அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி அவார்ட். இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா இவங்களுக்கு தான். சோ இவங்க யார்? இவங்களுடைய பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அனுராதா. அனுராதா வந்து என்னவா என்ன என்ன ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் குளோப் இன்டர்நேஷனல். அதாவது நமக்கு இந்த உலக அழகி, பிரபஞ்ச அழகி இந்த மாதிரி போட்டி நடக்கும். அதாவது மிஸ் அப்படிங்கிற போட்டி நடக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க மிஸ்ஸஸ் அப்படிங்கிற போட்டி நடக்கும். அதுல மிஸ்ஸஸ் குளோப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு போட்டி. ஓகேவா? சோ அதுல வந்து அனுராதா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஹரியானால உள்ளவங்க, குருகிராம். ஓகேவா? Who is the first Indian to win Mrs. Globe International 2025? திருமதி குளோப் இன்டர்நேஷனல் 2025 பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யாருன்னா அனுராதா கர்க். போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா சைனால ஷென்சன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெற்றது. சோ அதுல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து மரிய விக்டோரியா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தது. அதாவது பிரபஞ்ச அழகி 2024 பிரபஞ்ச அழகி. ஷீகோ கெய்லி வந்து மிஸ்ஸஸ் வேர்ல்டு. ஓகேவா? மிஸ்ஸஸ் வேர்ல்டு 2025. கிறிஸ்டினா பாத்தீங்க அப்படின்னா மிஸ் வேர்ல்டு 2024. 2025க்கான உலக அழகி, பிரபஞ்ச அழகி போட்டிலாம் இனி கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2024 கிறிஸ்டினா, 2024 பிரபஞ்ச அழகி வந்து மரியா விக்டோரியா. ஓகேவா? ஷீகோ கெய்லி மிஸ்ஸஸ் வேர்ல்ட் 2025. ஓகேவா? அடுத்தது அடுத்த வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம் மக்களே. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பில்லியர்ட்ஸ்னாலே நம்ம அடிக்கடி பாக்குறது ஜெயிக்கிறது. அதாவது நிறைய வாட்டி ஜெயிச்சது யார் அப்படின்னா இவர் தான், பங்கஜ் அத்வானி. சோ இப்போ அவரையே தோக்கடிச்சு ஒருத்தர் வேர்ல்ட் பில்லியர்ட்ஸ் சாம்பியன் டைட்டில் வாங்கியிருக்காரு. யாரு அப்படிங்கறத நம்ம பாத்துடலாமா? ஹூ வன் த வேர்ல்ட் பில்லியன்ஸ் சாம்பியன் டைட்டில்? உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டத்தை இப்போ வென்றவர் யார் அப்படின்னா சௌரவ் கோத்தாரி. பங்கஜ் அத்வானியை ஜெயிச்சு இவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா அயர்லாந்துல, கார்லோ அப்படிங்கிற இடம் அயர்லாந்துல. ஓகேவா? அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து இன்னொரு விஷயம் அது சொல்ல நினைச்சேன். அதாவது யுனெஸ்கோல பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு அதாவது யுனெஸ்கோ மெமரி ஆஃப் த வேர்ல்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஓகேவா? அதாவது யுனெஸ்கோ மெமரி ஆஃப் த வேர்ல்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த ரெஜிஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த முக்கியமான புத்தகங்கள் அந்த இதெல்லாம் இருக்கும். சோ அதுல வந்து 2 இதை ஆட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா பகவத்கீதை. பகவத்கீதையை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரத முனியுடைய நாட்டிய சாஸ்திரா. பரத முனியுடைய நாட்டிய சாஸ்திராவையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ பகவத்கீதை அப்போ வந்து யுனெஸ்கோ உடைய அந்த சர்வதேச பட்டியல்ல வந்து, அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல இல்ல, இது வந்து மெமரி ஆஃப் த வேர்ல்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கறதுல பகவத்கீதையும் பரத முனியுடைய நாட்டிய சாஸ்திராவையும் சேர்த்திருக்காங்க. இல்ல நாட்டிய சாஸ்திரா வந்து கந்தர்வ வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தர்வ வேதா இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 36,000 பாடல்கள் வேர்சஸ் இருக்கும். பகவத்கீதையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 700 வேர்சஸ் இருக்கும், 18 சாப்டர் இருக்கும். ஓகேவா? சோ பகவத்கீதை நாட்டிய சாஸ்திராவை ஆட் பண்ணிருக்காங்க. நாட்டிய சாஸ்திரா வந்து யாரு யாருடையது அப்படின்னா பரதமுனி அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், யாராவது ஏதாவது போட்டியில ஜெயிச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்கள பத்தி கேள்வியில கேட்பாங்க. சோ இவங்க பெயர் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய பெயர் சுருச்சி சிங். இவருடைய பெயர் சௌரப். 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மிக்சட் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் இந்த பிஸ்டல் போட்டி. ஓகேவா? இந்த பிஸ்டல், ஏர் பிஸ்டல், இந்த வேர்ல்ட் கப் பாத்தீங்க, வேர்ல்ட் கப் போட்டி வந்து லிமா பெருல், அதாவது இந்த போட்டி எங்க நடைபெறுது அப்படின்னா லிமா பெருல. இதுல வந்து சுருச்சி சிங் மற்றும் சௌரப் யாதவ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க கேட்டா துப்பாக்கி சுடுதல். ஓகேவா? சோ துப்பாக்கி சுடுதல் பிஸ்டல். ஓகேவா? சோ பிஸ்டல் இப்படிதான் இருக்கும், பாத்துருக்கீங்க. இதான். ஓகேவா? அடுத்த போயிடலாமா? சோ டைரக்டா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம எக்ஸாம்ல கூட அப்படிதான் கேட்பாங்க. இல்ல நமக்கு இந்த மாதிரி இந்த சரியான சூஸ் த கரெக்ட் பாத் சொல்லி சுருச்சு சிங், ஷூட்டிங், நம்பர் 2, அடுத்த பிளேயர், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியாவிலே வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எது அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி தான் வந்து இந்தியாவிலே வந்து சிறந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எய்ம்ஸ் அப்படின்னா
ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். நம்ம எய்ம்ஸ் மதுரை தான் இன்னும் வரல. எய்ம்ஸ் டெல்லி உண்மையிலே நல்ல இதுதான். ஓகே, எய்ம்ஸ் மதுரை வந்துருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான தினங்கள். முக்கியமான தினங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உலக கல்லீரல் தினம். உலக வேர்ல்ட் லிவர் டே என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 19ஆம் தேதி. இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா உணவே மருந்து. ஃபுட் இஸ் மெடிசின். இதுக்கான தீம் 2025 கூடிய தீம் என்ன அப்படின்னா உணவே மருந்து. உணவே மருந்து அப்படிங்கிறது தான் இதனுடைய தீம். ஓகேவா? அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். எல்லாம் மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க. ஸோ அடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய குரூப் 4க்கான கிராஷ் கோர்ஸ் நம்ம வந்து மிஷன் 125 லான்ச் பண்றோம். ஸோ இது வந்து நமக்கு அந்த 125 கொஸ்டின் 100 கொஸ்டின் தமிழ், 25 கொஸ்டின் மேக்ஸ்க்கானது. ஸோ இது வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. டெய்லி காலைல 6 to 7, அப்புறம் 8 to 9. மேக்ஸ் வந்து 8 to 9, தமிழ் வந்து 6 to 7. 25 நாள் கிளாஸ். மே 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும். நீங்க ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 125 கொஸ்டின் கண்டிப்பா போடுற மாதிரி தான் இது இருக்கும். இது கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கு 7 ஃபுல் டெஸ்ட், 25 கொஸ்டின். ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம வந்து மேக்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுப்போம். எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணுது. கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் இருக்கும் கூகுள் மீட்ல. லைவ் கிளாஸ் பார்க்க மிஸ் பண்ணீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸாவும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதோடைய ஓவரால் ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 3,999. சப்போஸ் நீங்க தமிழ் மட்டும் நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா அப்படின்னா 2,499. இல்ல நீங்க மேக்ஸ் மட்டும் ஜாயின் பண்றதா இருந்தா 1,999. ஸோ ரெண்டும் சேர்த்துனா இவ்வளோ. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து 9452755642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஃப்ரெஷரா புதுசா ஆரம்பிக்கிறீங்க கூட பிரச்சனை இல்லை. எல்லாமே பேசிக்ல இருந்து நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம வந்து எல்லாமே நமக்கு வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாம் மக்கள். இதுக்கான ஸ்கெடியூலும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டம்ல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டம். ஓகே, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது வந்து 2024-25 பட்ஜெட்ல நமக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அதாவது இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து என்னன்னா குடிசை இல்லாத தமிழ்நாட உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா ஒரு இலக்கு செட் பண்ணிருக்காங்க. 2030க்குள்ள 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டுறதுதான் இந்த திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப 2024 பட்ஜெட்ல இது பண்ணது குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்றது. 2030க்குள்ள 8 லட்சம் காங்கிரீட் வீடுகளை கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஆக்சுவலி இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் ப்ரோக்ராம்ல நேத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு எம்பி வந்து வந்து அவர் நிறைய லூஸ் டாக் விடுவாங்கல்ல, அது மாதிரி வந்து இந்த கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்கிறத பத்தி என்னெல்லாமோ பேசியிருக்காரு. அது இப்போ சர்ச்சையா ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் இயர் ஆன்சர் செக்ஷன்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை 1, 2, 3லாம் கரெக்ட். இதுல வந்து 92 பாளையங்கள் கிடையாது, 72 பாளையக்காரர்கள் தான் இருந்தார்கள். ஓகேவா? இப்போ 4 மட்டும் தப்பு. அடுத்து இப்ப இன்னைக்கான கேள்வி. The தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி was created during the year. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஏ 2007, பி 2008, சி 2009, டி 2010. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அதை பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்களுக்காக. ஸோ இதுல 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுல குரூப் 1, 2, 4 எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். அதே மாதிரி எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி டிஆர்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது மட்டுமே போதுமானது. ஸோ இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அது மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். வாரம் 25 கேள்விகள். டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். பிடிஎஃபாவும் உங்களுக்கு டெஸ்ட் அனுப்புவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு மாசத்துக்கு 4 வாரத்துக்கு வந்துடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்க ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதே மாதிரி எஸ்எஸ்சி, நெக்ஸ்ட் டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம், டிஎன்பிசி எல்லாத்துக்குமே இது பிரத்யேகமா நமக்கு ரெடி பண்ண மெட்டீரியல். இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் 2வது வாரம் வரைக்கும் உள்ள டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் முடிய அந்தந்த வாரத்துக்கான டெஸ்ட் பிளஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். இதை மட்டும் படிச்சாலே போதும் மக்களே. ஸோ இதுல உங்களுக்கு மெட்டீரியல் சாம்பிள் இப்படிதான் இருக்கும். இது ஏப்ரல் 2வது வாரத்துக்கானது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட்,
கிளாஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதே மாரி கிளாஸ்ல சொல்லாத நெறைய விஷயங்கள், இன்னும் நெறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மக்களே. இம்பார்ட்டன்ட் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும். கீழ தமிழ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாரி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் 25 கேள்விகள் இருக்கும். 25 கேள்விகளுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த ஃபாலோயிங் சரியான இணை பொறுத்துக, சரியான இணையை தேர்ந்தெடுக, கரெக்ட் பேர், 1 பேர் ஒன்லி, 2 பேர் ஒன்லி இந்த மாரி. இது மாரி இப்ப எப்படி ட்ரெண்ட்ல கேட்கறாங்களோ, அதே ட்ரெண்ட்ல தான் 25 கேள்விகள். டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே இருக்காது. இந்த மாரி தான் எல்லா கேள்விகள் இருக்கும். இதுலயும் நெறைய ஸ்டாட்டிக் பார்ட்லாம் கேட்பாங்களா, அத நம்ம இதுல ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம தனியா குடுத்திருப்போம். ஓகே எக்ஸ்ப்ளனேஷன் தனியா பைலிங்குவலா இருக்கும். அதுல நீங்க வந்து நீங்க அதுல எல்லாம் தெரியலையோ இதுல நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா போதும். இதுல நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலகிராம் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி சிஏ குவிஸ் வந்து நம்ம போடுவோம். அதே மாதிரி நம்மளுடைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ல நம்ம வந்து இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி, அதுக்கடுத்து ஏதாவது முக்கியமான நியூஸ், நோட்டிபிகேஷன் எல்லாமே இதுல அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய பேட்ச் ஸ்கெடியூல், பேட்ச் டீடைல்ஸ், இல்ல ஏதாவது ஆஃபர் இது எல்லாமே நம்ம அதுல நம்ம டெலகிராம் சேனல்ல டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உலகத்துல 9வது பிஸியஸ்ட் ஏர்போர்ட் எது அப்படின்னா நியூ டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அடுத்த கேள்வி இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யாரு அப்படின்னா அமெரிக்கா தான். அடுத்த கேள்வி வந்து ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டியுடைய சேர்மனாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சௌரவ் கங்குலி. அடுத்தது மிஸ்ஸஸ் குளோப் இன்டர்நேஷனல் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா அனுராதா கர்க். அதுக்கடுத்து வேர்ல்ட் பில்லியர்ட்ஸ் சாம்பியன் டைட்டில் இப்ப யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சௌரவ் கொத்தாரி. அடுத்தது வந்து சுருச்சி சிங் வந்து துப்பாக்கி சுடல் போட்டியோடு தொடர்புடையவர். அடுத்து வந்து வேர்ல்ட் லிவர் டே உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் 19. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் வந்து நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.